Happy morning students. Example 8.4. A right circular cylinder has radius r equal to 10 cm and height h equal to 20 cm. ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 20 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் தட் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 10 to 10.1 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 10.1 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. and the height does not change. height வந்து சேஞ்ச் பண்ணல. estimate the change in the volume of the cylinder. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட சேஞ்ச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்சோ கால்குலேட் த ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர். ரிலேட்டிவ் எரரும் பர்சன்டேஜ் எரரும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நமக்கு ஃபார்முலா தெரியும். V of R ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹைட் வந்து டஸ் நாட் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஹைட் இருக்கிறதுல 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20 பை ஆர் ஸ்கொயர். அதுக்கப்புறமா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 20 பை கான்ஸ்டன்ட். ஸோ ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 40 பை ஆர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். இப்போ இது எல்லாமே நம்ம வி ஆஃப் ஆரில் எழுதியிருக்கோம், எல் ஆஃப் எக்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வி ஆஃப் ஆர் நாட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ வி ஆஃப் ஆர் x நாட்னா v of r நாட், v dash of r நாட் into r minus r நாட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னா இந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த சைடு கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ v of r minus v of r நாட் ஈக்குவல் டு v dash of r நாட் into r minus r நாட். ஸோ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து சேஞ்ச் இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஃபஸ்ட்டு நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்ராக்சிமேட் வேல்யூ ஈக்குவல் டு வி டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். ஸோ ஆர் நாட்டோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 10லேருந்து 10.1 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா 10லேருந்து 10.1 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆர், இது வந்து ஆர் நாட். ஸோ ஆர் நாட்டுன்றது 10, ஆர்ன்றது 10.1 மைனஸ் 10. ஸோ வி டேஷ் ஆஃப் 10 இன்ட்டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0.1. வி டேஷ் ஆஃப் ஆர், வி டேஷ் ஆஃப் ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பை ஆர். ஸோ 40 பை ஆரோட வேல்யூ தான் 10 இன்ட்டு இந்த 0.1. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 இன்ட்டு 0.1 வந்து நமக்கு 1 ஆகிடும். ஸோ 40 பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர், ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும். வால்யூம்னா கியூப் போடுவோம், ஸோ சென்டிமீட்டர் கியூப். ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கலாம். ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ. ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ. ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவல் வேல்யூன்றது இந்த சைடு இருக்க வேல்யூஸ், அதாவது இங்கே வி ஆஃப் ஆர் மைனஸ் வி ஆஃப் ஆர் நாட். ஸோ வி ஆஃப் ஆர் மைனஸ் வி ஆஃப் ஆர் நாட். ஆர்ன்றது 10.1, ஆர் நாட்ன்றது 10. ஸோ வி ஆஃப் ஆரோட வேல்யூ நமக்கு இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அதில் வந்து ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20 பை ஆர் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 20 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 20 பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் இருக்கிறதுல 10.1 சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த ஆர் இருக்கிறதுல 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 20 பை இன்ட்டு 10.1 ஸ்கொயர், 20 பை இன்ட்டு 10 ஸ்கொயர். ஸோ 20 பை கான்ஸ்டன்ட், 10.1 ஸ்கொயர் பண்ணுங்கள்.
1 0 1 இது 0 0 0 1 பண்ணிங்கன்னா திரும்ப 1 0 1 ஸோ 1 0 2 0 1 ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம் ஸோ 102.01 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 ஸோ 20 பை இன்ட்டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2.01 ஸோ இதை நம்ம 20 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40.20 வரும் ஸோ 0 வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கிறதுனால நம்ம வந்து விட்டுலாம் பை சென்டிமீட்டர் கியூப் இது வந்து ஆக்சுவல் வேல்யூ ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் ஸோ ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 40.25 ஸோ 40.2 பை அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 40 பை டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ 40.2 பை ஸோ மேலே பையை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 40.2லேருந்து 40 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.2 வரும் டிவைட் பை 40.2 பை ஸோ பை கேன்சல் ஆகிடும் இப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம 10 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 2/402 வரும் 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/201 ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.00497 அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 ஸோ ரிலேட்டிவ் எரர் தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.00497 இன்ட்டு 100 ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்துடும் ஸோ 0.497%. That's all. Thank you, students.